202 பயணிகளுடன் 26 முறை வானில் வட்டமடித்த விமானம். துபாயில் இருந்து வந்த 2 விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு உடனடியாக திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம். அதுபோல பேங்காக் சிசல்ஸ் நாட்டில் இருந்து வந்த மேலதிகமான 2 விமானங்கள் பல முறை வானில் வட்டமடித்த பின் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் கட்டுநாயக்கா விமான நிலையம் ஒரு பதற்ற நிலையிலேயே இருந்தது. இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று இரவு 10 மணி அளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகருக்கு துருக்கி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஏர்பஸ் 330 அதாவது TK733 என்ற அந்த விமானம் 10 மணி அளவில் புறப்பட்டிருக்குது. புறப்படும் போது உணரப்பட்ட லேண்டிங் கியர் இஷ்யூ ஃபெயிலியர்னால உடனடியாக அந்த விமானம் தரையிறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதுனால சிலாப வான் பரப்பில் கிட்டத்தட்ட 26 முறை வட்டம் அடித்து சரியாக இரவு 12:38 மணி நேரம் அளவில் இந்த விமானம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டிருக்கு. 202 பயணிகளும் விமானத்தில் இருந்த பணிப்பெண்களும் பைலட் உட்பட அனைவரும் பத்திரமாக எந்த ஒரு சேதமும் இன்றி மீட்கப்பட்டிருக்கார்கள். இந்த விமானத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படவில்லை. ஆனால் லேண்டிங் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணத்தினால ரன்வேயிலிருந்து இந்த விமானத்தை அகற்றத்துக்கு சில மணி நேரங்கள் ஆகிருக்குது. அதனால சில தொந்தரவுகள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஏற்பட்டதுனால தான் இந்த கட்டுநாயக்கா விமான நிலையமே பதட்டத்தில் இருந்தது. துபாயிலிருந்து வந்து கொண்டிருந்த ஃப்ளை துபாய் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான FZ569 என்ற விமானமும் துபாயிலிருந்து வந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான UL232 என்ற விமானமும் உடனடியாக மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. ஏனென்னா இந்த விமானம் எப்போ தரையிறங்கும், எப்போ ரன்வேலேருந்து அகற்றுவாங்க, எவ்வளவு நேரம் அந்த தாமதமாகும் என்ற விஷயங்கள் தெரியாதனால இந்த 2 விமானங்களும் மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதே போல் பேங்காக்ல இருந்து வந்த ஏர் ஏசியாவுக்கு சொந்தமான FD142 என்ற விமானமும் சிசல்ஸில் இருந்து வந்த அர்கியாவுக்கு சொந்தமான IZ639 என்ற விமானமும் வானில் சில மணி நேரம் தாமதப்படுத்தப்பட்டு பின்னர் கட்டுநாயக்கா விமானத்தில் தரையிறக்கப்பட்டது. 5 விமானங்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்கொண்டதுனால கட்டுநாயக்கா விமான நிலையமும் ஒரு பதட்ட நிலையில் இருந்தது. ஏனென்னா அவ்வளோ பேசஞ்சர்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு போக வந்த ஆக்கள் இந்த செய்திகளை பார்த்துட்டு பதட்டப்பட்ட ஆக்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்களுக்கு மேலாக கட்டுநாயக்கா விமான நிலையமே ஒரு பரபரப்பாக இருந்திருக்குது. ஆனால் இது அவ்வளவு பதட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஏனென்றால் புறப்பட்ட ஒரு விமானம் உடனடியாக தரையிறங்கணும் என்றால் அதிக எடையோட தரையிறங்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால அதில் நிரப்பப்பட்ட எரிபொருட்களை ஓரளவுக்கு குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால தான் இப்படி வானில் பல முறை வட்டம் அடித்து அந்த எரிபொருளை குறைக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த விமானம் வானத்திலேயே சுற்றினதுனால பல எரிபொருள் அதில் அவங்க எதிர்பார்த்த அந்த அளவை அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தரையிறங்கும் பொழுது ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அதிக ஃபியூல் இருந்தாலும் வெடித்து சிதறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்கிறதுனால தான் இந்த ஃபியூல் அளவை குறைக்கிறது. இந்த 2 காரணங்களால் ஃபியூல் அளவை குறைக்கிறதுக்காக தான் வானத்தில் வட்டம் அடிக்கிறது. ஸோ இதை தெரியாத ஒரு சிலர் ஃபேஸ்புக்கில் போட்ட போஸ்ட், சில வான் பரப்பில் அவ்வளோ நேரம் விமானம் பறந்ததுனால அந்த பகுதி மக்கள் இந்த போஸ்ட்டையும் அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து அப்படியான ஒரு பதட்டம் அந்த பகுதியிலேயும் நிலவியதா நியூஸ்களில் செய்திகள் கொண்டிருக்குது. ஆனால் இதை நாங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. இது வழக்கமான ஒரு செயற்பாடு தான். ரன்வேயிலிருந்து துருக்கி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான அந்த விமானம் பத்திரமாக அகற்றப்பட்ட பின் வழக்கம் போல கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் செயற்பாடுகள் வளமைக்கு திரும்பி இருக்குது. அதே போல் மத்தளைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்களும் விடிய காலையில் 2:30 போல் மீண்டும் கட்டுநாயக்காவுக்கு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த காரணங்களால் தான் கட்டுநாயக்கா விமான நிலையம் நேற்று இரவு ஃபுல்லாக பதட்ட நிலையில் இருந்தது. தற்போது வளமை போல விடிய காலையிலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையம் செயற்பட தொடங்கியிருக்கு. பதட்ட நிலைகள் அத்தனையும் 2 மணி போலேயே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. இதுபோல விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.